வணக்கங்க. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த பத்தி உங்கள்ட்ட பேசணும்னு வந்தேன். இது உங்க ஹெல்த் சம்மந்தப்பட்டது. இந்தியாவோட ஹெல்த்தையும் சம்மந்தப்பட்டது. ஃபர்ஸ்ட்டு தம் அடிக்கிறத நிறுத்திடுங்க. நீங்க தம் அடிக்கிறது உங்களுக்கு மட்டும் ரிஸ்க் கிடையாது. உங்க குடும்பத்துக்கே பெரிய ரிஸ்க். எப்போ எங்க ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது. ஹெல்த் ப்ராப்ளம் எப்போ வேணா எங்கே வேணா வரலாம். லேட்டாக அப்புறம் உங்கள் வயசான அப்புறம் தான் வரும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஏர்லி ஏஜ்லேயே வரலாம். அதனால் சிகரெட் ஸ்மோக்கிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க. எவ்வளவோ கவர்மெண்ட் வார்னிங் கொடுத்து இதை பண்ணாலும் நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் தம் அடிக்கிறீங்க. இந்த தம் அடிக்கிறத கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். இதுக்கு தான் கவர்மெண்ட் இதில் டேக்ஸஸை பயங்கரமாக ஏற்றிருக்காங்க. நீங்கள் 18 ரூபாய்க்கு சிகரெட் வாங்கினீங்கன்னா நியர்லி 10 ரூபா அதில் டேக்ஸ்லேயே போகும். அதனால தான் சிகரெட்டை ஜிஎஸ்டிக்கு வெளில வச்சுருக்காங்க. நீங்கள் தம் அடிக்கக்கூடாது. நீங்கள் தம் அடிக்கிறவங்களுக்கு ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சைனா சிகரெட்டு, கொரியா சிகரெட்டெல்லாம் பாதி விலையில் கிடைக்கும். ஒரு எஸ்ஏ லைட் அப்படின்னு ஒரு கம்பெனியோட பேக்கெட்டை பற்றி மின்ட் பத்திரிகையில் ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கலை பற்றி உங்கள்கிட்ட டீட்டெயில்டாக பேசலாம்னு நினச்சி தான் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு சிகரெட்டு 8 ரூபாலேருந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சில பேர் மால்பரோ, டன்ஹில் இது மாதிரி சிகரெட் ஊதுறவங்க கோவிட் சமயத்தில் அவங்களோட பேக்கு கிடைக்கலங்கிறதுனால மால்பரோ லைட்ஸுக்கு பதிலாக இந்த எஸ்ஏ வாங்கினாங்க. ஒரு சிகரெட் பேக்கெட்டு 240 ரூபாய் கிடச்சிது. ஸ்டாக் இது தான் இருக்குங்கிறதுனால ஒரு 10லேருந்து 15 பேக்கெட்டு வாங்கி இதுக்கு அடிமையாயிட்டாங்க. இந்த சிகரெட்டு ஏன் 10 ரூபாய்க்கு கிடைக்கிது, மற்ற சிகரெட் ஏன் 15லேருந்து 18 ரூபாய் வரைக்கும் இந்தியன் சிகரெட் இருக்குன்னா இதில் வரி கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் சட்டம் படி யாரும் சிகரெட் மேனுஃபேக்சரும் பண்ண முடியாது. வெளிநாட்டுக்காரங்க யாரும் சிகரெட் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. வெளிநாட்டுக்காரங்க சிகரெட்டை இங்கே அட்வர்டைஸ் பண்ண முடியாது. இந்தியன் சிகரெட் மேனுஃபேக்சரர்ஸே இந்தியன் சிகரெட்டை அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ண முடியாது. அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமையே தான் விற்கணும். அதனால தான் இந்த வில்ஸ் எல்லாம் சரகேட் அட்வர்டைஸிங் பண்ணுறாங்க. இது மாதிரி ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சு தான் ஐடிசி இது 20 வருஷமாக மற்ற பிஸ்னஸில் டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிகரெட்டு அவங்க பிஸ்னஸ் போர்ஷனில் ரொம்ப கம்மி. ஏன் இன்றைக்கி நான் எஸ்ஏ சிகரெட்டு பற்றி பேசுகிறேன்னா, சிகரெட் டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு சீப் ஆல்டர்னேட் கேட்குறாங்க. இந்த சீப் ஆல்டர்னேட் தான் இந்த எஸ்ஏ, லக்கி இது மாதிரி பல பிராண்டு வருது. இது 8லேருந்து 10 ரூபா ஒரு சிகரெட்டுக்கு விற்கிறாங்க. இதில் 1 பைசா டேக்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போகுதில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்மகிள் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வர சிகரெட்டு. இந்த டோட்டலாக 23,000லேருந்து 24,000 கோடி இந்தியாவில் சிகரெட் ஸ்மகிளாகி விற்கப்படுது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஃபிக்கி, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸு 24,000 கோடி சிகரெட் ஸ்மோக்கிங் வெளிநாட்டிலேருந்து, சைனாலேருந்து, கொரியாலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதனால் 13,500 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு லாபம், ஒரு டேக்ஸ் ரெவென்யூ வராமல் போகுது. இந்த சிகரெட் எப்படி வருதுன்னு டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் பார்த்தா பல போர்ட்டு, இந்த காலத்தில் போர்ட்டை பற்றி நம்ம பேச முடியாது. 10 போர்ட் இருந்தால் 7 பேர்ட்டு ஒரு சிங்கிள் ஆள்கிட்ட இருக்குது. அவர் பெரியப்பா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். அதனால் அங்கெல்லாம் போய் நம்மளாம் கேள்வி கேட்க முடியாது. அதனால் இந்த மாதிரி எல்லா போர்ட்டு மூலமாகவும் வருது. இந்த போர்ட்டில் சைனீஸ் குட்ஸ் அப்படின்னு, சைனீஸ் கார்பெட்டு, சைனாலேருந்து குட்ஸு அப்படின்னு வருது. திறந்து பார்த்தா 2 கார்பெட் இருக்குது, மீதி ஃபுல்லாக இந்த சிகரெட் டப்பா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டட் கண்டெய்னர்லேயும் வருது. அதில் முட்டை மற்ற மெட்டீரியல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி திறந்து பார்த்தீங்கன்னா முட்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதான். இது மாதிரி சிகரெட்டு வருது. ஒரு சிகரெட் 10 ரூபானா 28,000 கோடி சிகரெட் விற்கிறதுக்கு எவ்வளோ சிகரெட் இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு பாருங்கள். இது உள்ளே மட்டும் வர்றது கிடையாது, இந்தியா ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் ஆகி ஐடிசியில் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி கடைசியில் ஒரு டீ கடைக்கு வரைக்கும் வருது. அந்த டீ கடையில் இதை விற்கிற மாதிரி தைரியமாக விற்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கு. இது மாதிரி தப்பான ப்ராடக்டை விற்றதுக்கு தூக்கி ஜெயிலில் வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது நின்றுடும். ஒன்று, சிகரெட் குடிக்கிறதே குறையும். 2வது, கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வரும்.
ஆனால் இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஏங்கிறது இந்த போர்ட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த போர்ட்லேருந்து வருதுங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். பவர்ஃபுல்லான நாடுகளை இந்தியாவில் நீங்கள் கை வைக்க முடியாது. இது மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதில் பேர் சொல்லாமல் மின்ட்டில் டீட்டெயில்டாக எழுதியிருக்கான். அந்த ஆர்டிக்கலை சைட்டில் போடுறேன், நீங்களே படித்து வைங்க. இந்த சிகரெட்டு பீடியை பேன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயிங்க நிறைய பேர் இந்த டுபாக்கோ க்ரோ பண்ணுறாங்க. இந்த டுபாக்கோ விவசாயி பணம் போயிடும். அதனால் டெண்டு லீவ்ஸ் அண்ட் டுபாக்கோவை க்ரோ பண்ணுறது பல பேக்வேர்டு ஏரியாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் சிகரெட்டை பேன் பண்ண முடியாதுன்னு அரசாங்கம் சொல்லுது. அப்போது இந்த 28,000 கோடி ஆக்சுவலி நாட் ஒன்லி 13,000 கோடி கவர்மெண்ட்டுக்கு லாஸ் மட்டும் கிடையாது. மீதி 13,000 கோடியில் 8,000 9,000 கோடி நம்ம விவசாயிங்க டுபாக்கோ க்ரோ பண்ணி அந்த டுபாக்கோ யூஸ் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் விவசாயிக்காவது பலன். நீங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, கவர்மெண்ட்டுக்கு வரி போகும், விவசாயிக்கு கிடைக்கும்னு. ஆனால் இது மாதிரி ஸ்மகிள்டு சிகரெட்னால கவர்மெண்ட்டுக்கும் பலன் கிடையாது, விவசாயிக்கும் பலன் கிடையாது, யாருக்கும் பலன் கிடையாது. உடம்பு கெடுறது கெட்டுகிட்டே இருக்குது. அப்போ யாருக்கு பலன்? ஏன் கவர்மெண்ட் இதில் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். 20 சிகரெட்டு 150 ரூபாய்க்கு டெல்லியில் விற்குதான் இந்த பேக்கெட்டு. அதே 20 சிகரெட்டு நீங்கள் 340 ரூபா கொடுத்தா தான் சீப்பஸ்ட்டு சிகரெட் வருது. இந்த 160 ரூபா வெறும் டேக்ஸ் வித்தியாசமே, இல்லாட்டா சிகரெட்டில் ரெண்டுத்துலேயும் வித்தியாசமே கிடையாது. ஒரு பேக்கெட்டுக்கு 160 ரூபா சிகரெட்டுனா டாப் டு பாட்டம் பவர்ஃபுல்லான ஆள் இல்லைன்னா இதை செய்ய முடியாது. ஏன் கவர்மெண்ட்டு இது மாதிரி பார்த்துட்ருக்குங்கிறதுக்கு கேள்விக்கு பதில் கிடையாது. ஸோ நிர்மலா சீதாராமன் அம்மையாரை கேட்டபோது எனக்கு இந்த விஷயத்த தெரியும், நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டுடுறாங்க. இது வெறும் சிகரெட்டில் மட்டும் இந்த ப்ராப்ளம் கிடையாது. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப பெருசாக மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் லேப்டாப்பு கம்ப்யூட்டருக்கெல்லாம் டேக்ஸ் ஏற்றிட்டீங்க. இன்றைக்கி ஒரு லேப்டாப் இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு சும்மா படிக்கக்கூட முடியாது. இப்போது ரீசெண்டாக என் நண்பர் ஒருத்தர் மலேசியாவுக்கு போயிட்டு வந்தார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் ஹெச்பி i3 ஒன்று வாங்கினார். ஹெச்பி i3 மிஷின் 11th ஜெனரேஷன் சுமார் 48,000 ரூபாய்க்கு வாங்கினார் 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போது மலேசியாவுக்கு போயிட்டு i7 12th ஜெனரேஷன் மிஷினை வெறும் 45,000 ரூபாய்க்கு வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அதே மிஷின் இந்தியாவில் அமேசானில் போட்டால் 68,000 70,000 ரூபா வரைக்கும் கிடைக்குது. நேராக கடைக்கு போனால் 72,000 ரூபா கிடைக்குது. சுமார் 23,000 25,000 ரூபா எக்ஸ்ட்ரா டேக்ஸாக வரி போட்டு நீங்கள் வாங்க பார்க்குறீங்க. இதனால தான் 6 மாதத்துக்கு முன்னாடி நான் மலேசியா போகிறச்ச அந்த ஃப்ளைட்டு ஃபுல்லாக குருவிங்க இருந்தாங்க. வரவெல்லாம் கையில் செல்ஃபோன் லேப்டாப் எல்லாத்துக்கும் கஸ்டம்ஸை கரெக்ட் பண்ணி வெளில போய் விற்கிறாங்க. இதனால் தூங்கி 21 வருஷமாக பூட்டியிருந்த பர்மா பசார், சிடி விற்றுட்டு இருந்த பர்மா பசார் தூசி தட்டி திரும்பி கிளம்பியிருக்காங்க இது மாதிரி ப்ராடக்டை விற்கிறதுக்கு. இது மாதிரி நீங்கள் டேக்ஸை ஒரேடியாக ஏற்றினீங்கன்னா ஒன்று ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை பிடுங்குறீங்க, ஒன்று ஸ்மக்லிங் என்கரேஜ் பண்ணுறீங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிகரெட்டில் மட்டும் லாஸு கிடையாது. இது மாதிரி லேப்டாப்பை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டேருந்து ஆல்மோஸ்ட் 50% எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கி விற்கிறீங்க. இதே மாதிரி தங்கமும் பயங்கரமாக மகிழாகுது. இதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் போடுற டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர். டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சரை நீங்கள் புத்திசாலியாக ரொம்ப ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ஸ்மக்லிங் தான் இந்தியாவில் ஜாஸ்தி ஆகும். அட்லீஸ்ட் சிகரெட் ஸ்மக்லிங்காவது உங்களால் நிறுத்த முடியும். நண்பர் போட்டு வச்சுருக்காருங்கிறதுக்காக இவ்வளோ சிகரெட்டை உள்ளே விடாதீங்க. நன்றி, வணக்கம்.